அடுத்த நம்முடைய கேள்வி ஆபரேஷன் சிந்தூர். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் போன்ற பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் மோடி அரசு செயல்பாடு எப்படி நம்ம பார்க்குறோம். வெளியுறவு கொள்கையில் அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் 26/11 பிறகு நாங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலை அப்படின்னு காண்டலிசா ரைஸ் கேட்டாங்க, நாங்கள் நடத்தலைன்னு திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னாங்க பார்த்தோம். அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு எவ்வளோ தூரம் கவலைப்படுறோம் அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த டெரரிசத்துக்கு எதிராக ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எங்களுக்கு டெரரிசம்னா நாங்கள் வந்து உடைய மாட்டோங்க அப்படிங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அப்படி உண்மையிலேயே இந்த டெரரிஸ்டுக்கு எதிராக பிஜேபி அரசு எப்படி செயல்படுது, உங்களுடைய பார்வை என்னன்னு மக்கள்கிட்ட கேட்டோம். அதுக்கு மக்கள் சொன்னது மக்கள் மோசம், ஒன்றுமே சரியில்லைன்னு பாருங்க. உள்ளே லீஸ்ட் நம்பர் டெரரிசத்துக்கு எதிராக மத்திய அரசு சிறப்பாக செயல்படலாங்கிற இனிமே கூட இந்த நம்பர் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10% மக்கள் தான் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் மாதிரியான விஷயங்கள் எப்படி மக்கள் மனசில் ஒரு பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துங்க புரிஞ்சுக்கலாம். சரியாக செயல்படலை அப்படின்னு ஒன்லி 10% தமிழ்நாடு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லை அப்படின்னு 23% சொல்லியிருக்காங்க. இந்த பரவாயில்லைங்கிறது தான் பதில் இல்லை, சொல்ல முடியாது, தெரியாது, கருத்து இல்லை, என்னால் சொல்ல முடியலங்கிறது. பட் பாருங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு 67% மக்கள் அந்த ஆபரேஷன் சிந்தூருங்கிற ஒரு வார்த்தை அகெயின்ஸ்ட் டெரரிசம்ங்கிற ரெண்டாவது சென்ஸ், இந்த ரெண்டும் கலந்து சூப்பராக செயல்படுதுன்னு தமிழ்நாட்டில் 67% மக்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபரேஷன் சிந்தூர் மேட்டரை நல்லா டீல் பண்ணாங்க. டெரரிசத்துலன்னா நரேந்திர மோடி வேறு மாதிரி இருப்பா, உண்மையில் டெரரிஸ்ட்டுக்கெலாம் அவர் டெரர் இருப்பா அப்படிங்கிற சென்ஸ் வந்து 67% மக்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்.